யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது மக்கள் திலகம் நடிப்பில் வெளிவந்த நவம்பர் மாதத்தில் வெளிவந்த படங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல் படம் பிரகலாதா. நவம்பர் 14, 1939 வெளிவந்த படம். ஓரளவு சுமாராக ஓடின படம். டி.ஆர். மகாலிங்கம் இவர்கள் நடித்த படம். மக்கள் திலகம் நடித்திருந்தார் ஒரு சிறிய இடத்தில். அடுத்தது மீரா எம்.எஸ். சுப்புலட்சுமி படம். நவம்பர் மாதம் 3ஆம் தேதி 1945 வெளியான படம். எம்.எஸ். சுப்புலட்சுமி மெயின் கேரக்டர்லையும் எம்ஜிஆர் ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தார். இந்த படம் மெட்ராஸ் வெலிங்டனில் மட்டும் அக்டோபரில் வந்துச்சு, மற்ற இடங்கள்லாம் நவம்பரில் வந்துச்சு. அடுத்தது மகாதேவி வந்து நவம்பர் 22, 1957 வெளியான படம். சென்னையில் மட்டும் 5 தேட்டரில் வெளியாகி 50 நாளை தாண்டி ஓடிச்சு. இலங்கையில் வந்து 100 நாள் தாண்டி ஓடிச்சு. இலங்கை கெயிட்டில் 100 நாள் ஓடிச்சு. மகாதேவி எம்ஜிஆர் சாவித்திரி நடித்த படம். அடுத்து தாய் சொல்லை தட்டாதே நவம்பர் 7, 1961 வெளியான படம். கூட வந்தது கப்பலோட்டிய தமிழன் காலி செய்த படம். 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. பிளாசா, பாரத், மகாலட்சுமி மொத்தம் 8 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. தொடர்ந்து அரங்கம் நிறைந்த காட்சிகள் வேறு 100 காட்சிகள் அரங்கம் நிறைஞ்சது. பிளாசா, பாரத், மகாலட்சுமியில் 105 நாள். இலங்கை கிங்ஸில் 100 நாள் தாண்டிச்சு. அப்புறம் தமிழ்நாட்டில் 8 தேட்டரு, சென்னை, மதுரை, திருச்சி, சேலம், கோவை, இலங்கை. அப்புறம் பரிசு வந்து பிளாசா கிரவுண்ட் மேகலா சீனிவாசாவில் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வெளிவந்துச்சு. தீபாவளி 1963. சென்னை பிளாசா கிரவுண்ட் மேகலாவில் 84 நாள். சேலம் ஓரியண்டில் 100 நாள் ஓடிச்சு பரிசு. அடுத்தது படகோட்டி நவம்பர் 3, பரிசு நவம்பர் 15ன்னு எடுத்துக்கோங்க. படகோட்டி நவம்பர் 3, 1964 வெளிவந்தது. படகோட்டி வந்து பிளாசா புவனேஸ்வரி கிரவுண்ட் ஓடிச்சு. பிளாசாவில் 100 நாள் தாண்டி ஓடிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பறக்கும் பாவை நவம்பர் 11, 1966 வெளியான படம். பறக்கும் பாவை 50 நாள் தாண்டி சென்னையில் 50 நாள் தாண்டி ஓடிச்சு. பாரகன் கிருஷ்ணா மேகலாவில் 63 நாள் ஓடின படம் பறக்கும் பாவை ஒரு சுமாரான வெற்றி படம். அடுத்து பார்த்திங்கன்னா விவசாயி நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 1967 ஸ்டார் கிருஷ்ணா புவனேஸ்வரி கிருஷ்ணவேணி அப்படிங்கிற தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இதில் வந்து சென்னையில் 50 நாட்கள் தாண்டி ஓடிச்சு. ஆனால் மதுரையில் வந்து 83 நாள், மதுரை தேவியில் 83 நாள் வரைக்கும் ஓடிச்சு. ஸ்டாரு, கிருஷ்ணவேணி, புவனேஸ்வரி எல்லாம் ஓரளவு நெருக்கி ஓடிச்சு. நம் நாடு 1969 நவம்பர் 7ஆம் தேதி வெளியான படம். விஜயா இன்டர்நேஷ்னல் படம். சென்னையில் சித்ரா, கிருஷ்ணா, சரவணா, சீனிவாசாவில் ரிலீஸ் ஆச்சு. இதில் 3 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. சீனிவாசாவில் மட்டும் 77 நாள் ஓடிச்சு. சீனிவாசாவில் மட்டும் 77 நாள். நம் நாடு ஒரு மாபெரும் வெற்றி படம். கூட வந்த சிவந்தமண்ணை வந்து தோற்கடித்த படம். அடுத்தது பார்த்திங்கன்னா உரிமைக்குரல் நவம்பர் 7, 1974 வந்த படம். ஓடியன் மகாராணி, உமா, நூர்ஜஹான் 50 நாள் எல்லா தேட்டர்லையுமே 50 நாள் ஓடிச்சு. 100ஆவது நாள் 100 நாளும் 12 தேட்டரில் ஓடிச்சு 100 நாள். அதுவும் குறிப்பாக திருநெல்வேலியில் 180 நாள் ஓடிச்சு. 175 நாள் விளம்பரம். மதுரையில் 200 நாள் ஓடிச்சு. சென்னை ஓடியன் மகாராணி உமாவில் 100 நாள், நூர்ஜஹானில் 50 நாள். மதுரையில் வந்து சினிப்பிரியாவில் 200 நாள் 7,06,000 வசூலாக பெற்று ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை வச்ச படம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதம் நவம்பர் 30ஆம் தேதி வெளிவந்த சிரித்து வாழ வேண்டும் வந்து டைரக்ஷன் வந்து எஸ்.எஸ். பாலன் ஜெமினி அதிபர். இது வந்து கோவையில் ராஜா எல்லா ஊர்லேயும் 6 ஷோ 5 ஷோன்னு சொல்லி போட்டு ஓட்டினாங்க. படம் 100 நாள் ஓடிச்சு. மதுரை நியூ சினிமாவில் 100 நாள் ஓடி நல்ல வசூலை பெற்ற படம். தியேட்டரில் பாருங்கள், உரிமை குரல், சிரித்து வாழ வேண்டும் ரெண்டும் ஒரே காம்ப்ளெக்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது வச்ச கட் அவுட்டு. சென்னை பிளாசா, கிருஷ்ணா, மகாலட்சுமி, கிருஷ்ணவேணி மொத்த வசூல் 10,85,000. மதுரை நியூ சினிமாவில் மட்டும் 104 நாள் 3,59,634 ரூபா 60 பைசா. கடைசியாக நம்ம பார்க்க போகிறோம் ஊருக்கு உழைப்பவன். பைலட் மகாராணி, அபிராமி, கமலா நவம்பர் மாதம் 12ஆம் தேதி 1976 வருடம் வெளியான படம். ஊருக்கு உழைப்பவன் நவம்பர் 12. ஊருக்கு உழைப்பவன் வந்து ஓரளவு மீடியமாக ஓடிச்சு. ஆனால் இலங்கையில் வந்து சக்க போடு போடிச்சு ஊருக்கு உழைப்பவன். இங்கே 50 நாள் தாண்டி ஓடிச்சு. மகாராணி, அபிராமி போன்ற தேட்டரில் 50 நாள் தாண்டி ஓடிச்சு. இலங்கையில் பாருங்கள், செல்லமகள், மனோகரா, விஜயா 100 நாள் தாண்டிச்சு. இலங்கையில் ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற படம். சென்னையில் வந்து பைலட் மகாராணி, அபிராமி, கமலால் ஓடிய நாட்கள் மொத்த வசூல் 9,13,000. ஓடிய நாட்கள் 190 நாள் ஓடிச்சு. அப்புறம் இலங்கையில் செல்லமகால் 100, மனோகரா 100, விஜயா 100 நாள் தாண்டி ஓடிச்சு 3 தேட்டரில். இது ஒரு மாபெரும் வெற்றி படமாக திகழ்ந்தது. எம்ஜிஆருக்கு வந்து இது வந்து 132வது படம். சரி நேயர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.